கைலாசத்தில் ஈஸ்வரனார் கொலுவிருந்தார். ஏகவல்லி கைலாசத்தில் ஏகவல்லி கைலாசத்தில் ஈஸ்வரனார் கொலுவிருந்தார். தேவாதி தேவலோகம் தேவர்களும் கொலுவிருந்தார். வைகுண்ட லோகத்திலே எம்பெருமாள் லட்சுமியோ நம்ம நல்ல லோகத்திலே பிரம்மனோடு சரஸ்வதியோ இறையேழு லோகத்தையும் இறையேழு லோகத்தையும் அந்த ஈஸ்வரனா பிறவி செய்தார். நல்லா கவனிக்கணும். என்ன இந்த உலகம் முத தோன்றதுக்கு முன்னாடி ஆதி கைலாசமல தான் தோன்றுச்சான். அப்பதான் பாருங்க, என்னையா ஆதி என்றால் முதல் என்று அர்த்தம். முதலாக கைலாசம் தோன்றாங்க, அதுக்கு பேரு ஆதி கைலாசம் சொல்லுவாங்க. சரி, இந்த பூமி பிறக்கும் என்ன பெண்மங்க பார்வதி தான் முதல்ல வந்து பிறந்தாலாம். அப்படியா? இன்னைக்கும் பாருங்க, என்ன பெண்களுக்கு தான் எங்கனாலுமே முன்னுரிமை கொடுக்கறாங்க. கண்டிப்பா பஸ்ல போறாங்களா அவங்களுக்கு தான் ஃப்ரீ பஸ் சீட்டு கொடுக்காங்க. கண்டிப்பா எங்கனாலுமே பெண்கள் தான் முன்னுரிமை. சரி, ஏன்னா சக்தி பார்வதி வந்து முதல்ல வந்திருக்கா. கண்டிப்பா அப்பதான் பார்த்தாலாம் பார்வதி அம்மா இப்படி இங்க நம்ம இந்த ஒத்தல உலகத்தை கட்டி கேட்க முடியாது. நம்ம இந்த உலகத்தை கட்டி ஆளணும்னா நமக்கு ஈசன் பகவானை பிறவி செய்யணும். ஆண்டவனை வேள்வியிலே பிறவி செய்து சரி 14 உலகத்தையும் படைத்தார்கள் ஈசனும் பகவானும். அம்மையப்பனோடு கைலாச மலையிலே குலவரிக்க சரி தேவாதி தேவர்களும் 30 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்கள் குலவரிக்க எல்லா முனிவருக்கும் யாரு பெரிய முனிவர்? அவர்தான் அகஸ்திய மாமுனிவர். பார்த்தா என்னையா அகஸ்திய மாமுனிவர் பேரு தான் பெரிய முனிவர். சரி, ஆளை பார்த்தா குள்ளமா இருப்பாரு. அப்பதான் ஆண்டவன் சொல்லாராம், அகஸ்திய மாமுனிவா என்ன உலக நன்மைக்காக நீ பூலோகத்துல தட்சிணாபூமியில போய் பார்க்க வேண்டும். சரி சுவாமி என்று வரம் கொடுத்து அனுப்பும் போது சரி பூமியில நம்ம கங்கா யமுனா காவேரி வைகை சரி பொருணை எல்லா கங்கைமார்கள் இருக்கல்ல. பார்த்தா எப்படி ஏட்டி காவேரி அந்த ஒரு முனிவன் வரான் பாருடி. ஏட்டியம்மா ஆளை பாருடி, ஆளை பார்த்தா குள்ளமா இருக்கான், தாடிய பாரு தர வரைக்கும் தொங்குதுடி. ஏடி எம்முட்டு நீளம் வளர்த்து போட்டுக்காவனாரு. ஏடி கூறு கட்டவல ஏடி பொன்னி சொல்லுடி இந்த ஒரு முனிவன் வரான் பாருடி. ஆமாடி பாத்துட்டேன்டி, ஆளை பார்த்தா பெரிய ஆளா இருக்கான், தாடிய பாரு குள்ள தாடியா இருக்கு பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருடி அவனுக்கு. ஏடி காவேரி எல்லா கங்கை மார்களுமே ஒருத்தி கேளும் கிண்டலுமா பேசுதா. சரி அப்பதான் அகஸ்திய மாமுனிவர் பார்த்தாரா இந்த கங்கை மார்கள் அவமதிச்சதுனால இவள கமண்டலத்துல எடுத்துட்டு போய் நம்ம தென்பதிக மலையில போய் உட்காரணும். அதான் நம்ம அகஸ்தியர் மலம் சொல்லக்கூடியது பாபநாசம் பொதிக மலை. அகஸ்தியர் கமண்டலத்திலே கங்கை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் பாபநாசத்துல. சரி பார்த்தார் விநாயக பெருமான் என்ன காக்கை வடிவமாக சென்று உலக மக்களுக்கு நீராதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கமண்டலத்தை தட்டிவிட அந்த கங்கை மார்கள் எல்லாம் வேகமா ஓடுவா பாரு. ஏன்னா அடைச்சலா வச்சிருக்காரு கோபத்துல. கங்காதேவி தப்பிச்சோம் பிழைச்சுன்னு உருண்டு ஓடுதா ஜல பிரளயமா ஓறான். சரி பார்த்தார் பகவான் சிவபெருமான் இந்த ஜலத்தை நாம் அடக்கி 7 கடலாக பிறவி செய்ய வேணும். அது என்ன கடல் பாருங்க, ஒன்று சம்பு தீவு கப்பால் தீவு கப்பால் கடல் ஒவ்வொரு கடலா ஒவ்வொரு கடலா சம்பு தீவு கப்பால் தீவு கப்பால் தீவு கப்பால் கடல் ஒவ்வொரு கடலா ஒவ்வொரு கடலா காங்கைய துர்கரை தீவு கரை தீவு கருப்பு கடல் ரெண்டாம் கடல் கரை தீவு கப்பால் கடல் மோர்கடலா நதியரசன் தீவு கப்பால் நாலாம் கடல் நல்ல தண்ணீர் ஆடியம்மாள் பள்ளிகளோ 5ஆம் கடல் திருப்பாக்கடல் 6ஆம் கடல் ஆலர்கடல்
இருக்குதையா இருட்டு நாடு ஏலாவதி கடலுக்கப்பா ஏலாவதி கடலுக்கப்பா இருக்குதையா இருட்டு நாடு பிரளயத்தை 7 கடலாகவே பிறவி செய்தார். ஆமையா ஓங்கு சொம்பு தீவு கப்பால் 1ஆம் கடல் உவர்கடல் காங்கேதோர் கரைத்தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல் புதிய குசம் தீவு கப்பால் 3ஆம் கடல் மோர்கடல் 4வது கடல் நல்ல தண்ணீர் 5வது கடல் ஆடியம்மாள் பள்ளி கொண்ட திருப்பார்கடல் 6ஆம் கடல் ஆழக்கடலாம் 7ஆம் கடல் பெருங்கடலா 7வது கடலுக்கு அப்பாலே இருக்கு வையா இருட்டு நாடு இருட்டு நாட்டுக்கு ஒரு புறத்தில் அளவாய் ஒரு ஆலமரம் ஆலமரத்தின் சருவினிலே ஒரு நாகப்புத்தை உண்டு பண்ணி அந்த நாகப்புத்துக்குள்ள யார் இருக்கா பலதரப்பட்ட நாகங்களுமே வாழ்ந்து வருகிறது. நம்ம மக்கள் இருந்தாங்களா மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி நாகங்களுக்கு எல்லாம் தலைவர் நாகராஜ மன்னன் அவர் மனைவி நாகக்கண்ணி பெண்குடியால் நாகராஜன் நாகக்கண்ணி பெண்குடியாலும் எப்படி வாழ்ந்து வராங்க மாளிகையா 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 சாவடியா சாவடியா மாளிகையா 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 சாவடியா சாவடியா பத்தரங்கு மாளிகையா பழகு வரண வாரை உண்டா மச்சி உண்டா மாடி உண்டா நாகராஜ நாகக்கண்ணி வாழ்ந்து வராங்க. உடம்ப பார்த்தா பாம்பினுடைய உடம்பு தலைய பார்த்தா நம்மள மாதிரி மனுஷன் தலையாம். இந்த மக்கள் நல்லா கவனிச்சீல எப்படி நாகலோகத்துல நாகராஜ நாகக்கண்ணிக்கு உடம்பு பார்த்தா பாம்புடைய உடம்பா தலைய பார்த்தா நம்மள மாதிரி மனுஷன் தலையாம். அந்த நாகராஜ நாகக்கண்ணி 7 மாளிகையா எதிர 2 சாவடியா 10 மாளிகையாம் பக்க 2 சாவடியா ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவன் நாகக்கண்ணிக்கு என்ன குறைய கொடுத்திருக்கான் பாருங்க. ஆண்டவா மன்னா நாகராஜா நாடு இருக்கு நகர் இருக்கு நகர் இருக்கு எனக்கு நகர் இருக்கு எனக்கு நாட்டையால பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை நகர் இருக்கு நகர் இருக்கு எனக்கு நகர் இருக்கு நாட்டையால பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை நாடு இருக்கு நகர் இருக்கு நாட்டால பிள்ளை இல்ல சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால பிள்ளை இல்ல மண் இருக்கு மனை இருக்கு நாகக்கண்ணிக்கு மண்ணால ஒரு மதலை இல்லையே குலசைக்கு எத்தனை பக்த கோடிகள் இந்த வருஷ பிறப்புக்கு வந்திருக்கீங்களோ என் தாயே முத்தாரம்மா ஈராத்துக்காரிய நாவல உட்கார்ந்து படிக்கிறது உண்மையானா இந்த எல்லையில எத்தனை மக்கள் குழந்தை இல்லாம வந்திருக்காங்களோ முத்தாரு அடுத்த மார்கழி மாசத்துக்குள்ள அவளுக்கு பிள்ளைக்கு நீ கொடுத்துறாத்தா எந்த குறை இருந்தாலும் இந்த குறை இருக்க கூடாதுப்பா இந்த அம்மங்கதை கேட்கும் போது வேண்டி நம்பி கேளுங்க கண்டிப்பா அம்மா குழந்தை வரத்தை கொடுப்பா நாகராஜ நாகக்கண்ணிக்கு எல்லா செல்வம் இருக்கு பாருங்க பால் இருக்கு பவுஸ் இருக்கு பாலால ஒரு பாக்கியம் இல்ல மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால மதலை இல்ல சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு பிள்ளை இல்ல மண்ணா நாகராஜ நாகப்பத்து நாகக்கண்ணி என்ன கேட்க பாருங்க அரே எங்க நோவா நாகராஜா எனக்கு வைத்த என்ன மன்ன பாவம் செய்வோம் பிள்ளை இல்லை இல்லை இல்ல பாவியாக இல்லை இல்ல நான் பெரும்பாவியா இருக்கேன் மன்னா இல்ல பாவியானே இல்ல பாவியானே பெரும்பாவியானே மன்னா நாடு இருந்து என்ன செய்ய நகர் இருந்து என்ன செய்ய நாட்டால நாடு இல்லை சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய சொத்தால பிள்ளை இல்லை சொத்தால பிள்ளை இல்லை எங்க நவநாகராஜா பிள்ளை இல்லை சொத்தால பிள்ளை இல்லை அம்மா என்ன செய்ய நான் வட்டதில போட்ட சாதம் வாரி உன்ன பிள்ளை இல்லை இளையதில போட்ட சாதம் எடுத்து உன்ன பிள்ளை இல்லை எந்ததில போட்ட சாதம் வட்டதில போட்ட சாதம் அண்ணா வாரி உன்ன பிள்ளை இல்லை போட்ட சாதம் வட்டதில போட்ட சாதம் வாரி உன்ன பிள்ளை இல்லை மன்னா நாகராஜா என்ன
நாடு இருந்து என்ன செய்ய நகர் இருந்து என்ன செய்ய நமக்கு நாட்டால ஒரு நாடு இல்ல மண்ணா சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய சொத்தால ஒரு குழந்தை இல்ல மண்ணா நாக கண்ணி குழந்தை இல்லன்னு புருஷனை பார்த்து கவலையா பேசா பாருங்க மண்ணா என்ன வட்டதுல போட்ட சாதம் எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்லையே இலையடியில போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்ல மண்ணா மண்ணா எந்திரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைதாயானாலே நான் ஒரு பிள்ளை இல்ல பாவியா இருக்கிறேன் மண்ணா மண்ணா ஆண்டியத்தான் அடிக்கலை அந்த நேர வையலை நான் என்ன மண்ணா பாவான் செய்தேன் பிறப்பில் பிள்ளை இல்லை ஆண்டி அடிச்சனா மண்ணா இல்லையே நான் அந்த நிற வைதன மண்ணா பையனே மண்ணா மக்கள் நல்லா கவனிங்க கேளுங்க ஆண்டி அடிக்கிறது ஒரு பாவமா பெரிய பாவம் ஆண்டினா யாரு தெருவுல பண்டாரம் பரதேசியா போவாங்க இல்லையா சரி சிவசிவான்னு போவாங்க ஆண்டி நம்ம அடிக்கிறது ஒரு பாவமா சரி கோயில்ல பூசை செய்யக்கூடிய அந்த நேரம் வையக்கூடாது கூடாது எங்க ஊர் பக்கத்துல ஒரு பொம்பளையா பாத்தீங்கன்னா இல்லையா இந்த ஐயரு எப்பந்தான் ஓதி முடிப்பாரோ எப்பந்தான் பூச முடியுமோ நம்ம எப்ப வீட்டுக்கு போவ அந்த மாதிரி அந்த நேரம் யாரும் வஞ்சி பேசக்கூடாது ஆண்டி அடிக்கலையா மண்ணா அந்த நேரம் வையலையா மண்ணா மண்ணா நான் என்ன மண்ணா பாவம் செஞ்சேன் எனக்கு இப்ப பிள்ளை இல்ல நாக கண்ணி பிள்ளை இல்லாதக்கு நாகராஜனை பார்த்து என்ன கவலை எடுப்பதற்கா பாருங்க எப்படி கொத்தன்னா நங்க வரைக்கலையே குறமர கால கலையே குறமர கால கலையா கொத்தனா நங்க வரைக்கலையே குறமர கால கலையே பச்சை நிற நல்லதிலே நான் பதரச்சாவி கலக்கலையே கலக்கலையே கொத்த குறைச்சனா மண்ணா இல்லையா மண்ணா ஒரு மரக்காத்தால் அந்தனா அப்படினா என்னது என்னையா கொத்த குறைக்கிறது பாவம் அப்படி என்னதுயா கொத்த குறைக்கிறது ஒரு பாவமா ஐயா அப்படி என்னது மக்கள் நல்லா கவனிங்க கேளுங்க உங்களுக்கு கீழ ஒரு 4 பேர் வேலை பார்க்கலாம் சரி இல்ல நீங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம் ஆமா இல்ல மேஸ்திரியா இருக்கலாம் சரி உங்களுக்கு கீழ வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளத்தை அன்னன்னைக்குள்ள சம்பளத்தை ஒத்த ரூபா குறைக்காம கொடுக்கணும் ஐயா கொடுக்கணும் அப்படி கொத்த குறைச்சீங்களா ஆமா அதை விட பாவம் எதுவுமே கிடையாது கிடையாது தம்பி குறமரக்கால் அந்தோமா அப்படின்னா என்னது தாய்மார்கள் வீட்டுல அரிசி இழக்கும் போது நிறநாளி நிறமரக்காவா அளந்தளக்கணும் சரி உன் பொண்டாட்டி நாளி வச்சு அரிசி இழக்காளா என் பொண்டாட்டிய வச்சு நாளிலாம் என்னன்னே தெரியாது இப்ப உள்ளவளுக்கு எவ்வளவுக்கு நாளினா என்னன்னு தெரியுது தெரியாத எங்க தமிழார் இருக்கு எங்க கிண்ணி இருக்குன்னு பார்த்து அரிசி இழக்கா சரி சீதனமா கொடுக்கக்கூடிய நாளி உலக்க வச்சுதான் அரிசி இழக்கணும் கண்டிப்பா அதை சிந்தி செதறி இழக்கணுமா சரி நிறமரக்கா நிறநாளி இழந்தா தான் அன்னலட்சுமி வீட்டுல குடியிருப்பா நான் கொத்த குறைச்சுனா மண்ணா குறமரக்கா மண்ணா அந்த பாவம் பண்ணலையே எனக்கு பிள்ளை இல்ல அப்பந்தான் நாகக்கண்ணி நாகராஜனை பார்த்து சொல்லுதா பாருங்க எப்படி ஏ மண்ணா நாகராஜா இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாம இருந்துடலாம் ஆமா நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாறி தடி கம்ப கையில் எடுத்துணும் போது வயசான காலத்துல சரி ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போலாம் ஆமா இல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போயிடலாமே நாம யாரு வீட்டுக்கு போவோம் உடுக்கார வீட்டு போயிருவோம் உடுக்கார வீட்டு போய் என்ன செய்ய நம்ம அங்க போயிருந்துருவோம் தம்பி வயசாச்சுன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா வீட்டுல போய் நம்ம தங்கி இருக்கலாம் சரி அந்த குறைக்கு நமக்கு இல்லையா மண்ணா எம்மா நாகக்கண்ணி என்ன உனக்கு எப்போ ஆண்டவன் வரத்தை கொடுக்கின்றாரோ அப்பம் கொடுப்பாருமா கவலைப்படாத சரி மண்ணா என்ன நான் தான் இன்னைக்கு இருக்கேன் பாத்தீங்களா என்ன இந்த ஊரு பொம்பளையில நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லுவா தெரியுமா என்ன சொல்லுவா மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடி என்று மலடி பட்டம் வாங்கலாமா நல்ல மலடி என்று உலகில் வாழலாமா மலடி நல்ல மலடி என்று மலடி என்று மலடி என்று மலடி பட்டம் வாங்கலாமா வாங்கலாமா மலடி
பசுவாலே இறுதி நல்ல இறுதி என்று ஏயா இறுதி என்று நான் உலகில் மன்ன வாழலாமா நான் இறுதி என்று மலடி பட்டம் வாங்கலாமா மாநிலத்தில் வாழலாமா இரிசி பட்டம் வாங்கலாமா இவ்வுலகில் வாழலாமா கொலச முத்தாறு வாசல் பக்தர்கள் நல்லா கவனிங்க. சரி, எந்த பட்டம் வாங்கினாலும் இந்த மலடிங்கிற பட்டம் வாங்க கூடாதியா தாயே முத்தாரம்மா. என்ன அந்த கனிகளை நீ கொடுத்து வச்சிருந்தாயே கண்டிப்பா ஐயா இந்த சிங்கி அடிக்கிறவர மாதிரி கெலடுங்கிற பட்டம் வாங்கிடலாம். சரி, இந்த மலடுங்கிற பட்டம் வாங்க கூடாதியா கூடாது. மன்னா நாகராஜா என்ன நான் தான் மலடுன்னு பாத்தீங்களா என்னையா என்னோட மட்டும் போகல நான் கையினால வளர்த்ததோரு கரும்போன மலடாச்சி என் கையால வளர்த்த கரும் பூனையும் மலடு. ஆம்பளை பூனை வளர்த்தியா? எல்லா கழுதையும் வளர்த்தம் கழுதை வந்து அப்படி பூனை குட்டி போடும். அங்கேயும் பூனை குட்டி போடலையோ ஏ நாகராஜம் அண்ணா என்ன நான் நாகக்கண்ணி மலடா இருக்க போய் நான் தொட்டது மலடு நான் எடுத்தது மலடு நான் வளர்த்தது மலடு. அது மட்டுமா அந்த குப்பையில மெஞ்சி வரும் குறுங்கோலி மலடோ மாச்சி குப்பையில மேஞ்சி வரும் குறுங்கோலி மலடும் மண்ணா. அது கலர் குஞ்சி தாத்தா குஞ்சி எல்லா கலர் குஞ்சு இருந்தாலும் குழந்தை இல்லையே.